Welcome to the Jesus Calls Ministries. Brother Dinakaran hears the voice of God and brings that message of hope to the millions. He, with his son Dr. Paul Dinakaran, exhibit the love and compassion of Christ to the broken-hearted people around the world through the public meetings, their television ministry, the 24 hours prayer tower, and through the individual prayer ministry. The Dinakarans have also established an accredited technical institute where 3,200 students pursue engineering, management, and computer science, along with being endowed with the power of the Holy Spirit to be God's ambassadors in the dark world. This is the Jesus Calls Ministry. நம்முடைய தியானத்திற்கென்று இன்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 136:23. இதை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இன்று நம்முடைய தாழ்வில் நாம் எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, பிலிப்பியர் 4:12 என்ற வேத பகுதி சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வாழ்வு மட்டும் வருவதில்லை, திடீரென்று தாழ்வும் வந்து விடுகிறது. பிரச்சனைகள் வந்து உள்ளத்தை உடைத்து விடுகின்றன. என்ன செய்வதென்று தடுமாறுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான், நம்முடைய தாழ்வில் தான் நம்மை நினைக்க தேவாதி தேவன் நமது மத்தியிலே இறங்கி வருகிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு குடும்பத்தினர் கொடிய விபத்து ஒன்றில் சிக்கினார்கள். அதில் அந்த குடும்பத்தின் தாய் மட்டும் தலையில் பயங்கரமாக அடிபட்டு சுய நினைவு இழந்து ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார்கள். புருஷனும் பிள்ளைகளும் தப்பிக்கொண்டார்கள். புருஷன் வந்து கேட்டான், என் மனைவி பிழைப்பாளா? டாக்டர்கள் சொன்னார்கள், அவளுக்கு சுய நினைவு திரும்புவது கடினம் என்று. அவ்வளவுதான். அந்த மனிதன் தன் மனைவியை ஆஸ்பத்திரியிலேயே விட்டுவிட்டு தன் பிள்ளைகளோடு ஓடிவிட்டான், தனக்கு வேறொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக. தன் சகோதரி இப்படி கிடக்கிறாள் என்று மயக்க நிலைமையில் கிடக்கும் அந்த பெண்ணின் சகோதரி கேள்விப்பட்டாள். வெகு தூரத்தில் இருந்து தன் வேலையில் 15 நாட்கள் ஓய்வு பெற்று விடுமுறை பெற்று அங்கு வந்தாள். தன் சகோதரியின் அவல நிலைமையை கண்டு மனம் உடைந்தாள். ஆஸ்பத்திரியில் கிடந்த அவள் அருகே அவளும் உட்கார்ந்தாள். அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்தாள். அதோடு கூட அவளுக்காக தினமும் அன்றாடி வந்தாள். 9 மாதங்கள் கடந்தன. அவளும் தன் வேலையை மறந்தாள், தன்னுடைய வசதிகளை மறந்தாள், சகோதரியின் பக்கத்திலேயே இருந்தாள். 9 மாதங்கள் கழிந்தன. பாருங்கள், ஒரு நாள் மயக்க நிலைமையில் கிடந்த அந்த பெண் திடீரென்று கண் விழித்து பார்த்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் சகோதரியை கண்டாள். நான் எங்கிருக்கிறேன்? என் பிள்ளைகள் எங்கே? என் புருஷன் எங்கே என்று வினவினாள். நடந்த எல்லாவற்றையும் டாக்டர்கள் அவளுக்கு கூறினார்கள். அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தோடியது. ஐயோ, என் தாழ்வின் நேரத்தில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் என் புருஷனும் பிள்ளைகளும் கூட என்னை மறந்து விட்டார்களே. என் சகோதரிக்குத்தான் நெஞ்சு துடித்திருக்கிறது. என் சகோதரி தான் என் தாழ்வில்
என்னை நினைத்தாள், என் தாழ்வில் என்னோடு கூட தங்கி இருந்தாள் என்று சொல்லி அவளை மார்போடு அணைத்து கொண்டாள், முத்தமிட்டாள், பரவசம் அடைந்தாள். என் அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அன்புடையவர்கள் நமது குடும்பத்தில் அல்லது நம்முடைய நண்பர்கள் மத்தியில் இருவர் இருக்கலாம். ஆனால் பொதுவாக அப்படி இருப்பது கடினம். ஆங்கிலத்தில் ஒரு அழகிய பழமொழி உண்டு, when you smile the whole world will smile, but when you weep you will weep all alone. நீ சிரிக்கும் பொழுது உலகம் முழுவதும் உன்னோடு கூட சிரிக்கும், ஆனந்தப்படும். நீ அழும் பொழுதோ தனித்து அழுவாய். தாழ்வு உனக்கு வரும் பொழுதோ நீ தனித்து அழுவாய். யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்பது அந்த பழமொழியின் கருத்து. தேவாதி தேவன் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாயிருக்கும் இந்த தேவன் ஏசாயா 49:15 தமது அன்பை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அதுதான் அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு, நம் பரம பிதாவின் அன்பு, இறைவனின் அன்பு, நம்மை உண்டாக்கினவரின் அன்பு. அவர் சொல்லுகிறார் எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. என் அன்பிற்குரியவர்களே, இந்த தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பு பூமியில் இறங்கினார். மனு உருக்கொண்டு இறங்கினார். எதற்காக? நம்மோடு தங்கியிருப்பதற்காய், நம்முடைய தாழ்வில் நமக்கு உதவி செய்வதற்காய். நம்முடைய தாழ்வு நேரங்களில், நம்முடைய தனிமை நேரங்களில் நாம் கதறும் பொழுது அதை கேட்டு உடனே உதவி செய்வதற்காய். இதற்காகவே அவர் இறங்கி வந்தாரா? என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்கிறது அவர் அப்படி இறங்கி வருவதற்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை தேவன் செய்ய வேண்டியதாக இருந்தது என்று. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் அங்கே என்ன சொல்கிறது? மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவன் தம்மை வெறுமையாக்கினார். தேவன் தம்மை ஒன்றுமில்லாமல் மாற்றிக்கொண்டார். மனுஷ சாயலானார், மனுஷ ரூபம் எடுத்தார். சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தினார். எதற்கு? நம்முடைய தாழ்வில் நம்மோடு பங்கு பெறுவதற்கு. என் அன்பிற்குரியவர்களே, என்னென்ன விதத்தில் அவர் தன்னை வெறுமையாக்கினார் என்பதை குறித்து சற்று நாம் சிந்திப்போமா? முதலாவது, அவருடைய தோற்றத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயு 6:16 என்ற பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். தேவனை நான் கண்டேன் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒரு ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். எந்த மனிதனும் சேரக்கூடாத ஒரு பிரகாசமான ஒளியில் எப்பொழுதும் தங்கி இருப்பவர். எசேக்கியேல் 1:26-27 சொல்கிறது, அவருடைய தோற்றம் அக்னி மயமாக இருந்தது, ஜோதி மயமாக இருந்தது என்று. ஒரு மனிதனும் ஊடுருவி சென்று பார்க்கக்கூடாத பேரொளி அவரை சூழ்ந்திருக்கிறது. இந்த காணக்கூடாத இவர்
காணக்கூடியவராக இறங்கி வந்தார். மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். உலகில் உலாவினார். டிசம்பர் 99 கோவையில் உள்ள காருண்யா பொறியியல் கல்லூரியில் நாட்டில் உள்ள பேராசிரியர்கள் கல்விமான்கள் யாவரும் கூடி ஒரு கருத்தரங்கு நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் பேச்சுவாக்கில் சொன்னார், கிறிஸ்துவுக்கு பின் 2000 ஆண்டு வருகிறது. இதை குறித்து பலர் பெரிய எதிர்பார்ப்போடு பரவசத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார். இதுவும் ஒரு புதிய வருடம் தான் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். எல்லாம் முடிந்த பிறகு அவையின் தலைவர், அவர் ஒரு அறிவு களஞ்சியம், பேராசிரியர், அவர் எழுந்து சொன்னார், கிபி 2000 வருகிறது. அதை பற்றி எண்ணும் பொழுது என் உள்ளம் பரவசம் அடைகிறது. காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக இயேசு பிரான் இந்த உலகில் உலாவினார் என்று அது எனக்கு சொல்லுகிறது. இயேசு பிரான் என்று ஒருவர் இந்த உலகில் வாழ்ந்தார் என்ற அந்த நற்செய்தி என் உள்ளத்தை பரவசப்படுத்துகிறது, எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்று பகிரங்கமாக அவர் சொன்னார். ஆம், 2000 வருடங்களுக்கு முன்பு காணக்கூடாத இறைவன், அதரிசனமான இறைவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் இறைவன் மனு உருக்கொண்டு இந்த பூமியில் இறங்கினார். இது சரித்திர பூர்வமான ஒரு உண்மை. ஆனால் அவர் மனுஷ சாயலாக தோன்றிய பொழுது எப்படி தோன்றினார்? வேதம் சொல்லுகிறது, ஒரு மாட்டு கொட்டிலில் ஒரு சிறு குழந்தையாக தோன்றினார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7-12 வசனங்கள் சொல்கின்றன, பிறந்த அந்த குழந்தையை கந்தை துணிகளை கொண்டு சுற்றி கிடத்தி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 104:2 தேவாதி தேவனுடைய ஆடை பிரகாசமான ஒரு ஒளி, ஒளியையே ஆடையாக தரித்திருக்கும் அவர் பாருங்கள் பூமியில் இறங்கி வந்தார். கந்தை துணியை போர்த்து கொண்டு அனாதை குழந்தையைப் போல ஒரு மாட்டு கொட்டிலில் படுத்திருந்தார். என்ன தியாகம்! எவ்வளவு தூரம் தன்னை வெறுமையாக்கி இருக்கிறார். வளர்ந்தார். எப்படி வளர்ந்தார்? வேதம் சொல்லுகிறது, மார்க் 6:3 மக்கள் அவரை பார்த்து, இவன் தச்சன் அல்லவா என்றார். ஆம், ஒரு தச்சனாக வாழ்ந்தார். மத்தேயு 13:55 சொல்லுகிறது, ஒரு தச்சனுடைய மகனாக வாழ்ந்தார். ஏழை தச்சனுடைய வீட்டில் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை நம்மை போலவே சாதாரணமான வாழ்க்கையின் தேவைகள் நிறைந்ததாகவே இருந்தது. யோவான் 4ஆம் அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். தாகத்தினால் நிறைந்து எனக்கு தண்ணீர் கொடு என்று ஒரு கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த ஒரு ஏழை பெண்ணிடம் கேட்டார். மார்க் 11:12 சொல்கிறது, ஒரு நாள் வழி நடந்து போன அவருக்கு பசி உண்டாயிற்றான். பசியை தணிப்பதற்காக, தீர்த்து கொள்வதற்காக அங்கிருந்த ஒரு அத்தி மரத்தில் கனி ஏதாவது கிடைக்குமோ என்று தேடி பார்த்தாராம். அத்தனை பசி, அத்தனை ஏழ்மை. ஒரு மரத்தில் கனியை தேடி பசியை தீர்ப்பதற்காக வழி தேடும் அளவிற்கு வறுமை. 30வது வயதில் ஊழியத்திற்கென்று புறப்பட்டார். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்தது யார்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன. சில பெண்கள், அவருடைய ஊழியத்தினால் ஆசி பெற்ற பெண்கள், சுகம் பெற்ற பெண்கள், பிசாசினில் இருந்து விடுதலை பெற்ற பெண்கள், அவரை பின்பற்றி வர மனதாயிருந்த சிலரை பார்த்து அவர் சொன்னார். லூக்கா 9:58 ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, விலங்குகளுக்கு குழிகள் உண்டு, ஆனால் எனக்கு தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் வேண்டுமென்றே தரித்திரத்தில் வாழ்ந்தார், ஏழ்மையில் வாழ்ந்தார்.
மனு குலத்தின் வேதனையை சகிப்பதற்காய். எவ்வளவு பெரிய ஒரு தோற்றம்! காணக்கூடாத தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் தேவன் எப்படி இந்த உலகில் வாழ்ந்தார் பாருங்கள். தன்னை வெறுமையாக்கினார். இதை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 ஏன் அவர் அப்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு விளக்கத்தை நாம் பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நமது நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஆகாய் 2:8 வேதம் சொல்கிறது, வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொல்லும் அந்த தேவன். சங்கீதம் 24:1 படி பூமியும் அதிலும் நிறைவும் என்னுடையது என்று சொல்லும் அந்த தேவன் ஒன்றுமில்லாதவராய் ஒரு பரதேசியைப் போல உலகில் வந்து இறங்கினார். தன்னை வெறுமையாக்கினார். தாழ்மையை மகிழ்ச்சியோடு அனுபவித்தார் நமக்காக. பல வருடங்களுக்கு முன்பு நான் பம்பாய் நகரில் இவ்விதமான ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். ஜெப நேரம் வந்தது. இயேசுவின் அருகே தோன்றினார். அவர் சொன்னார், அதோ இந்த மைதானத்தின் வாசலின் அருகே ஓர் சிறுவன் நிற்கிறார். அவனுடைய பெயர் சங்கர். அவனுக்கு இரவும் பகலும் வலிப்பு நோய் வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்வதை விட சாவது நல்லதென்று அவன் இப்பொழுது சாக போய்கொண்டிருக்கிறான். நான் அவனை குணமாக்குகிறேன் என்று இயேசு சொன்னார். இதை நான் சொன்னேன், ஜெபத்தில் கூறினேன். அடுத்த நாள் மாலை ஒரு சிறுவன் வந்து மேடையில் ஏறினான். நேற்று கூப்பிட்ட சங்கர் நான் தான் என்றான். ஆனால் அவனை மேடையில் ஏற்றுவதற்கு யாருக்கும் இஷ்டமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு சரியான உடை இல்லை. ஒரு பெரிய மனிதருடைய உடையை அணிந்து கொண்டு வந்திருந்தான். அது அவனுக்கு மழை கோட்டு போல இருந்தது. அவ்வளவு பெரிய சட்டையை அணிந்து கொண்டு வந்திருந்தான். அவனுடைய சோக கதை என்ன தெரியுமா? பிறந்ததிலிருந்து அவனுக்கு வலிப்பு நோய் வருமா? ஒரு நாளைக்கு 36 தடவை வருமா? ஆகவே அவன் பெற்றோர் அவனை எறிந்து விட்டார்கள். அன்பே உருவான அவனுடைய சித்தப்பா அவனை எடுத்துக்கொண்டு போய் பம்பாயில் வளர்த்தார். என்றாலும் இரவும் பகலும் இந்த நோய் அவனை வாட்டி வதைக்கும். ஒரு நாள் வாழ்க்கை வெறுத்தது. எதற்காக வாழ்வது? செத்து போவோம் என்று அவன் வந்தான். அந்த நேரம் பார்த்து இயேசு அவனை பார்த்து கூப்பிட்டார். சங்கர், தாழ்மை அனுபவிக்கும் சங்கர், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று போகும் சங்கர், வலிப்பு நோயினால் வாடும் சங்கர், நான் உன்னை குணமாக்குறேன் என்றார். அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் உடையில்லாதவனாய் நின்று கொண்டிருந்தான். வீடு திரும்பி போனான். அந்த நேரத்திலிருந்து வலிப்பு நோய் அவனுக்கு வரவே இல்லை. ஒரே ஆச்சரியம் அவனுக்கு. அடுத்த நாள் மாலை வந்தது. எப்படியாவது இதை வந்து மேடையில் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசையோடு ஓடி வந்தான். போடுவதற்கு சட்டை இல்லை. ஆகவே தன் சித்தப்பாவின் சட்டையை அணிந்து கொண்டு அங்கே அவன் வந்திருந்தான். என் அன்பிற்குரியவர்களே, இந்த நிலைமையில் நீங்களும் என்று இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு சட்டை இல்லையே, எனக்கு சரியான புடவை இல்லையே, எனக்கு வேளைக்கு உணவு இல்லையே, தங்க இடமில்லையே என்றெல்லாம் புலம்பும் உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக அவர் தன்னை அப்படி மாற்றிக்கொண்டார். தேவாதி தேவன் தன்னை அப்படி மாற்றிக்கொண்டார். தன்னை வெறுமையாக்கினார். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் துறந்தார். தன்னை தானே தரித்திரனாக மாற்றிக்கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
உலகில் உலாவினார். நம்முடைய தாழ்வில் நமக்கு உதவி செய்ய மனம் கலங்காதிருங்க. ஒருவராவது மனம் கலங்கக்கூடாது. அவர் திரும்பி மோட்சம் செல்லவில்லை, மரித்தார், உயிரோடு எழுந்தார். மத்தேயு 28:20 சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்கள் தாழ்வு நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்காய், தாழ்வு நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது செவி கொடுப்பதற்காய். இன்று இரவு இங்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்று இரவு உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தன் கைகளை வைத்து அவர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருடைய தாழ்வையும் அகற்றுவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஒவ்வொருவருக்காய் தரித்திரத்தை ருசி பார்த்தார். மறைந்த என் மகள் ஏஞ்சல் பாடிய ஒரு பாடல், ஏதோ கழுகிறாய் நீ, ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதலடிக்கிறதோ பால குளிரும் பொருட்களையோ, தந்தைக்கு தச்சு வேலை, தந்தைக்கு தச்சு வேலை, உன் தாயும் எளியவளே, இந்த சங்களத்தில் பால என்ன பெருமையுண்டு, ஏதோ கழுகிறாய் நீ, மூட துணி இல்லையோ, மூட துணி இல்லையோ, இந்த மாடடையும் கொட்டிலே வாடை அடிக்கிறதோ பால கலங்கி தவிக்கிறாயோ, ஏது கழுகிறாய் நீ, ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதல் அடிக்கிறதோ பால குளிரும் பொருட்களையோ, ஏதோ கழுகிறாய் நீ. அவருடைய தோற்றம், காணக்கூடாத தோற்றத்தை வெறுமையாக்கினார், எல்லாரும் காணக்கூடியவராக மாறினார். 1 யோவான் 1:1 அவருடைய சீடர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் கண்ணால் அவரை கண்டோம், அவரை நோக்கி பார்த்தோம், அவரை தொட்டு பார்த்தோம் என்று. என் அன்பிற்குரியவர்களே, இன்று இரவு அங்கு அருகே நிற்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு தாழ்மையின் குரலையும் கேட்பார், தாழ்மையை நிரந்தரமாய் நீக்குவார். ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா! இன்றிரவு அதை செய்யவே அவர் வந்திருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், தேவனை பற்றி எபிரியர் 7:26 என்ன சொல்கிறது பாருங்கள். முதல் வரியை மாத்திரம் கேட்போம். எபிரியர் 7:26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். ரைட். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை.
ஆனால் பூமிக்கு இறங்கி வந்த பிறகு பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10 12 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் பாவிகளுக்கு சிநேகிதனாய் விளங்கினார். எங்கு போனாலும் பாவத்தில் உழலும் மக்கள் அவர் பின்னே ஓடினார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 39 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். ஒரு நாள் செல்வந்தன் ஒருவர் வீட்டிற்கு உணவருந்த போனார். அங்கே அவருடைய காலில் விழுந்து ஒரு பெண் கதறி அழுதாள். 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வீட்டு எஜமான் சொன்னார், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தன் காலை தொடுகிற பெண் எப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பாரே. அவள் பாவியான பெண், அவள் தன் காலில் விழுந்து அழுவதற்கு இடம் கொடுக்கிறாரே, என்ன மனிதன் இவர் என்று சொன்னார். ஆம், பாவிகளின் சிநேகிதராய் வாழ்ந்தார். அவருடைய பாவங்களை போக்கினார். பாவங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். யோவான் 8:46 அவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். பாவிகள் அவரை தொட்டார்கள். பாவிகள் அவரோடு உணவருந்தினார்கள். பாவிகளுடைய பாவங்களை நீக்கினார். புது வாழ்வு கொடுத்தார். மனதார மன்னித்தார். பரிசுத்தம் கொடுத்தார். ஆனால் ஒரு பாவம் அவரை தொட முடியவில்லை. 1 பேதுரு 2:22 சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையில் பாவம் காணப்படவில்லை. பாவம் அங்கே இல்லை. அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சொன்னார், யோவான் 19ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களில், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். நீதிபதி, ரோம நீதிபதி சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, இன்று கணக்கற்ற வாலிபர்கள், வாலிப பெண்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஐயா, என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்கொண்டேன். என் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்கிறது. நான் செத்து மடிவதே முடிவு. எனக்கு இனி மார்க்கமில்லை. அநேகர் எழுதுகிறார்கள், ஐயா, பாவம் இல்லாமல் நான் வாழ முடியுமா? சில மாதங்களுக்கு முன்பு ஜெர்மனியிலிருந்து ஒரு பெற்றோர் தங்களுடைய 9 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, காருண்யா நகரில் நீங்கள் நடத்தும் அந்த பள்ளிக்கூடத்தில், சர்வதேச பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகளை சேர்த்து இங்கே படிக்க வைக்க நாங்கள் விரும்புகிறோம். நாங்களும் இங்கே தங்கிவிடப் போகிறோம் என்றார்கள். ஏன் என்று கேட்டேன். ஜெர்மனி நாட்டில் எங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார் ஆசிரியர்களே பாவம் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்ற பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். பாவம் எங்கள் பிள்ளைகள் செய்யாவிட்டால் அவர்களைப் போல குடி, வெறி, பீடி, சுருட்டு, இன்னும் மற்ற கஞ்சா, அபின், மற்ற பாவங்களில் விழாமல் போனால் பரிகசிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகவே இஷ்டமில்லை ஐயா, இங்கே சேர்த்து விடுங்கள். எங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் கடவுள் பயத்தில் வளரட்டும் என்று சொன்னார். இப்படித்தான் இன்று அநேக வாலிப பெண்கள், அவாலிப பையன்கள் கதறி நிற்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு உங்கள் குரலை கேட்பார். உங்களுக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை கொடுப்பார். அதற்காகவே அவர் இறங்கி வந்தார். 11/2/1955 ஆண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று போன என்னை இயேசு தடுத்தாட்கொண்டார். என் பாவங்களை மன்னித்தார். என்றாலும் அதன் பிறகு பரிசுத்தத்துக்காக நானும் போராடி கொண்டு தான் இருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு நாள் வேதத்தில் வாசித்தேன். அப்போஸ்தலர் 10:38. அது இப்படி சொல்லுகிறது, நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு பூமியில் இறங்கின பொழுது, லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மீது பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்று. ஆகவே அவர் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அதே வல்லமையை இன்று நமக்கும் தர என் அன்பிற்குரியவர்களே அவர் காத்து நிற்கிறார். 7 வருடங்கள் காத்திருந்தேன். பரிசுத்த ஆவியானவரை அவர் எனக்கு தந்தார்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்தமான இந்த தேவன் உங்களுக்குள் இறங்கி வந்தது போல இருக்கிறது. 24 மணி நேரமும் உங்கள் நெஞ்சிற்குள்ளே சிங்கம் போல அவர் உலாவிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதன் பிறகு உங்களுக்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அவர் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பார். இதற்காகவே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். தன்னை தாழ்த்தினார், பாவிகளோடு உலாவினார், பாவிகளுடைய குரலை கேட்டார். நேற்று இரவு கூட நாம் பலருடைய சாட்சிகளை கேட்டோம். எப்படி பலர் வந்து பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம், எப்படி இயேசு எங்கள் பெயர்களை சொல்லி இன்று விடுதலை செய்தார் என்று சாட்சி கொடுத்தார்களே. இன்று இரவு உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். நீங்களும் கூட இன்று கேளுங்கள். எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்காக மனு உருக்கொண்டு இறங்கி வந்த எங்கள் அன்பு தகப்பனே, தயவு செய்து எனக்கும் அந்த பரிசுத்த ஆவியை தாரும். உமக்குள் இருந்த அந்த ஆவியை எனக்கும் தாரும். நான் பாவத்தில் தாழ்ந்து போகிறேனே என்று கெஞ்சுங்கள். என்று தருவார், இப்பொழுது தருவார். ஒரு பழைய பாடல் இப்படி சொல்கிறது: சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. பாவத்தினால் சோர்ந்து போனீர்களா? தாழ்வில் இருக்கிறீர்களா? இன்று உங்கள் ஜெபத்தை கேட்பார். இந்த இடத்தை விட்டு இந்த இரவு நீங்கள் போகும் முன்பதாய் ஒவ்வொருவரையும் தம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பித்தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. வெறுமையாக இன்று அவர் உங்களை அழைத்து வரவில்லை. பாவத்தின் மேல் வெற்றி கொடுப்பதற்காய், இனி தாழ்வில்லாமல் வாழ்வதற்காய் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி அனுப்புவார். தேவாதி தேவனுடைய தோற்றத்தின் மற்றொரு பெரிய அம்சம் அவருடைய தோற்றத்தின் அழகு. தேவன் ஒப்பற்ற அழகுள்ளவர். உன்னத பாட்டு 5:16 சொல்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ற பகுதியில் யோவான் என்ற பக்தனுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். யோவான் அவரை உற்று பார்க்கிறான். அந்த தோற்றம் அவனை பிரமிக்க செய்கிறது. அவன் சொல்லுகிறான், ஐயோ, அவரை பார்க்கும் பொழுது வச்சிர கல் போல இருக்கிறது, பதும ராகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று பிரமித்து எழுதி வைக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, தேவாதி தேவன் ஒப்பற்ற அழகுள்ளவர்.
அவருடைய அழகை விவரிக்கவே முடியாது. மட்டுமல்ல, உன்னத பாட்டு 1:16 சொல்கிறது, அவர் இன்பமானவர். அவருடைய தோற்றம் உள்ளத்தை பரவசப்படுத்துகிறது, இன்பத்தை தருகிறது. அவருடைய ஒப்பற்ற அழகு, மறக்க இயலாத அழகு, வச்சிர கல்லுக்கு ஒப்பான அழகு. அதுதான் உண்மையான தேவன், அதுதான் அவருடைய உண்மையான தோற்றம். அவர் எப்படி இருப்பாரோ என்று பலவிதமாய் நாம் யோசித்து சிந்தனை மேற்கொள்கிறோம் அல்லவா? அவர் பூரண அழகுள்ளவரா? ஆனால் பிரியமானவர்களே, உலகில் இறங்கி வந்தார். 33.5 ஆண்டுகள் கடந்து சென்றன. அவரை சிலுவையில் அடித்தார்கள். தலையில் முள்முடி, கைகள் கால்களில் ஆணிகள், உடலெல்லாம் வாரினால் அடிபட்ட காயம். அப்பொழுது அவரை தரிசனத்தில் கண்ட ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? ஏசாயா 52:14 என்ன சொல்கிறான்? வாசிப்போமா? ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இப்பொழுது சிலுவையில் அவரை பாருங்கள். அவருடைய அழகு எங்கே? அவருடைய முகம் இருண்டு இருக்கிறது. அந்த கேடு அடைந்து அவர் தொங்குகிறார். ஏசாயா 53:2 அவன் தொடர்ந்து எழுதுகிறான், அவரை பார்க்கும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஏன்? என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53:4 அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். தாமே, நான் சுமந்து கொள்கிறேன், நான் சுமந்து கொள்ளட்டும், என் பிள்ளைகளுடைய பாடுகளை நான் சுமக்கட்டும், என் பிள்ளைகளுடைய துக்கங்களை நான் சுமக்கட்டும். உலகில் தோன்றிய அத்தனை பேருடைய துக்கங்களையும் பாடுகளையும் நான் சுமக்கட்டும் என்றார். துக்கம் நிறைந்த முகம் எப்படி இருக்கும்? வாடி இருக்கும். ஆகவே அவர் முகம் அந்த கேடு அடைந்தது. மத்தேயு 8:17 வேறொரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் தாமே முன்வந்து ஒவ்வொருடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டார், ஒவ்வொருடைய நோய்களையும் தாமே சுமந்து கொண்டார். ஆகவே அவருடைய முகம் கருகி போயிற்று, உடல் வாடி போயிற்று. நோய்களை சுமந்து, ஒரு மனிதனுடைய நோயை அல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய நோய்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டார். 1968 ஆண்டு, சுமார் 32 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் அண்மையில் உள்ள மேட்டூர் அணையில் ஒரு வங்கியில் வேலை செய்து வந்தேன், கிளை மேலாளராக. 69வது ஆண்டு என்னுடைய இடையறாத உழைப்பின் நிமித்தம், உழைப்பு போன மற்ற நேரம் முழுவதிலும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி, மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்து என் நாட்களை உபவாசத்திலேயே கழித்தது நிமித்தம் என்னுடைய 2 நுரையீரல்களும் பழுதுபட்டன. நான் இரத்தமாக வாந்தி எடுத்தேன். வங்கியின் டாக்டர் வந்தார். உங்களுக்கும் மரணத்திற்கும் 1 மாதம் மட்டும் நடுவில் இருக்கிறது என்று சொன்னார். எனக்காக அரும்பாடுபட்டார். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் நான் நினைத்தேன், இனி நான் இந்த உலகில் வாழ்வது கடினம் என்று. காரணம் என் உருவம் மாறிப்போயிற்று, எலும்பும் தோலுமானேன். எப்பொழுது மரணம் வரும் என்று எதிர்பார்த்தேன். ஒரு நாள் என் மனைவி தனிமையாக இருக்கும்பொழுது அழைத்தேன். என் மனைவியிடம் சொன்னேன், நான் உன்னை விட்டு போகிறேன், என்றாலும் நான் நீதிமானாக வாழ்ந்தேன், உன்னையும் பிள்ளைகளையும் இயேசு காப்பாற்றுவார். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது என் மனைவி மனம் உடைந்து அழுதாள். அறையை விட்டு போனாள். தனிமையில் அறையில் இருந்தேன்.
தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இறங்கி வந்தார். மறு வினாடி இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் தோன்றினார். ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை. மனம் கசந்து அழுதேன். ஒரு காரியத்தையும் சொன்னார். என் மகனே, இந்த கடினமான பாதையில் நோய் படுக்கையில் நீ போகாமல் இருந்தால் நோயில் அவதியுறும் என் பிள்ளைகளுடைய வேதனை நீ அறிய மாட்டாய். எனவே தான் நான் இதை அனுமதித்தேன். ஆனால் இப்பொழுதோ உன்னை எழுப்புவேன். நீ மற்றவர்களுக்காக மனதுருகி மன்றாடும் பொழுதெல்லாம் உன் ஜெபங்களை கேட்பேன் என்றார். அற்புதமும் ஆச்சரியமாக அந்த படுக்கையிலிருந்து நான் எழுந்தேன். டாக்டர் M.K. ராமசுப்பிரமணியம் என்று என்னுடைய வங்கியினுடைய டாக்டர், அவர் இப்பொழுதும் பெங்களூரில் இருக்கிறார். அவருக்கு மிகவும் நன்றி சொன்னேன். அன்று அவர் என் மனைவியை பார்த்து சொன்னார், அம்மா, உங்கள் புருஷன் உயிரோடு எழுந்தது என்னுடைய மருந்தினால் அல்ல, இதே மருந்தைத்தான் நான் எல்லாருக்கும் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய அருளினால் அவர் எழுந்தார் என்று சொன்னார். சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் இருக்கும் அவரிடம் தொலைபேசியின் மூலம் பேசிய பொழுது அவர் சொன்னார், மிஸ்டர் தினகரன், நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய அருள், என்னுடைய சிகிச்சையினால் அல்ல. இன்னும் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று எனக்கு ஆசி கூறினார். என் அன்பிற்குரியவர்களே, வியாதி படுக்கையில் நாம் தாழ்மையை அனுபவிக்கும் பொழுது, தாழ்வில் மனம் கசந்து அழும் பொழுது உங்கள் அருகே அவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர். எனக்கு உதவி செய்த ஆண்டவர், என்னை சுகமாக்கி 30 ஆண்டுகள் அதன் பிறகு தூக்கி சுமந்த அவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உங்களுக்கும் உதவி செய்வார். இன்றிரவு உதவி செய்வார். இன்று இரவு உங்கள் அருகே அவர் தோன்றி இருக்கிறார். உங்கள் தாழ்வில், உங்கள் வேதனையில் உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒருவரையாவது இன்று சுகமாக்காமல் அனுப்பவே மாட்டார். ஒவ்வொருவருக்காய் நோயில் உழலும் ஒவ்வொருவருக்காய் அவர் சொன்னார், என்னை வெறுமையாகட்டும், நான் வெறுமையாகட்டும், நான் தாழ்ந்து போகட்டும், என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், அவள் சுகம் பெறட்டும் என்றார். தன்னுடைய முகத்தை, அழகிய தோற்றத்தை அந்த கேடு அடையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒருவராவது இன்று இரவு கவலைப்படக்கூடாது. நோயில் வந்த ஒருவராவது இன்று தைரியத்தை இழந்து போகக்கூடாது. நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் அருகே இருக்கிறார். இன்று இரவு நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, எனக்கு உதவி செய்யும், வலியை என்னால் தாங்க முடியவில்லை, நோய் என்னால் தாங்க முடியவில்லை, என் பிள்ளை படும் அவஸ்தை என்னால் தாங்க முடியவில்லை, ஐயோ தாழ்வில் கதறுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கதறும் பொழுது இன்று இரவு உங்களை தொடுவார். சந்தோஷமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் இந்த பாடலை பாடுவோமா? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தால் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தால் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு
இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஒருவராவது கவலைப்படாதிருங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி அவதியுறும் நிலைமையில் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். என் அன்பிற்குரியவர்களே, 1 தீமோத்தேயு 6:16 சொல்கிறது, தேவன் சாவாமை உள்ளவர், அவருக்கு சாவு என்பதே கிடையாது. உபாகம் 32:40 தேவன் தம்மை பற்றி சொல்கிறார், நான் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர், நான் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 சொன்னார், நானே ஆதி, நானே அந்தம், நானே தோற்றம், நானே முடிவு, எனக்கு சாவாமை உண்டு, சாவு என்பது எனக்கு இல்லை என்றார். ஆனால் நமக்காக தன்னை வெறுமையாக்கினார், ஒன்றுமில்லாமல் ஆக்கினார், தன்னை தாழ்த்தினார், தனக்கும் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக. மரணத்தை கண்டு அஞ்சாதவன் எங்கு இருக்கிறான்? எபிரேயர் 2:15 பாருங்கள். ஆயுள் முழுவதும் மனிதன் மரண பயத்தில் தவிக்கிறான். எனவேதான் எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, தேவாதி தேவன் சொன்னார், என் பிள்ளைகள் அனுபவிக்கும் இந்த மரண வேதனை, மரண கசப்பை நான் ருசிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கேளுங்கள், ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காகவும், 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 ஜாதி சமய வேறுபாடின்றி, பாஷை வேறுபாடின்றி, தேசிய வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி, ஆண் பெண் வேறுபாடின்றி, ஐஸ்வர்யம் செல்வம் வறுமை என்ற வேறுபாடின்றி, கற்றவன் கல்லாதவன் வேறுபாடின்றி, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்தார். நான் மரணத்தை அனுபவிக்கட்டும், சாவில்லாத நான், சாவாமை உள்ள நான், சாவென்றால் என்னதென்று தெரியாத நான் சாவை ருசிக்கட்டும், அந்த கசப்பையும் அருந்தட்டும், எனது பிள்ளைகளுக்கு சாவை அமிர்தமாக மாற்றட்டும் என்றார். அதன் வழியே கடந்து போனார். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. தன்னைத்தானே வெறுமையாக்கினார், தாழ்மைப்படுத்தினார். சில மாதங்களுக்கு முன்பு ஆனந்த் பால் என்ற ஒரு அதிசய மனிதரை சந்தித்தேன். அவருக்கு ஒரு கால் இல்லை, செயற்கை காலை வைத்திருக்கிறார். அதில் அவர் சைக்கிளில் வேகமாக ஓட்டிக்கொண்டு போகிறார். அவர் என்னை கண்டதும் அதிக மகிழ்ச்சியோடு தன் சரிதையை சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அவருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மை போல நாம் இறைவனை அண்டி வருவதற்கு முன்பு எப்படி வாழ்ந்தோமோ அதை போலத்தான் அவர். உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். கடவுளை சிறப்பாக தேடியதே கிடையாது. ஒரு நாள் வழக்கம் போல சைக்கிளில் ரோட்டில் வந்து கொண்டு இருந்தார். எதிர்பாராமல் அங்கு வந்த லாரி அவர் மீது ஏறியது, அவர் காலில் ஏறியது, காலை நசுக்கியது, அவரை கொன்று போட்டார். மரித்தவராக அவரை கொண்டு போய் பாளையங்கோட்டையில் உள்ள அரசினர் மருத்துவமனையில் தூக்கி எறிந்தார்கள். யாராவது ஒரு உடலைக்கு வந்து கேட்கட்டும் என்று காத்திருந்தார்கள். யாரும் கேட்கவில்லை. 3 நாட்கள் கடந்து போயின. ஒரு நாள் வைத்திய கல்லூரி மாணவர்கள் அறுத்து சோதனை செய்வதற்காக எந்த பிரேதத்தை எடுக்கலாம் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். இவருடைய பிரேதத்தையும் தடவி பார்த்தார்கள். திடீரென்று அவர் கண் விழித்தார், எழுந்து உட்கார்ந்தார். மாணவர்கள் பயந்து நடுங்கி ஓடினார்கள். பெரிய டாக்டரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவரிடம் கேட்டார்கள்,
யாரப்பா நீ, என்ன நடந்தது? அவன் சொன்னான், ஐயா, ரோட்டில் நான் லாரி ஏறினதான் தெரியும் ஐயா, இங்கே கிடக்கிறேன். ஆனால் ஒரு காரியம், எங்கேயோ ஒரு இருளுக்குள் நான் இறங்கி போனது போல எனக்கு தோன்றியது. இருள் இருள் இருள், பயம் என்னை கவியது. இந்த இருளுக்குள்ளே நான் கடந்து போனேன். இருளுக்குள்ளே என் ஆத்துமா கலங்கியது. அப்பொழுது திடீரென்று ஒரு பேரொளி வீசியது. அந்த பேரொளியில் ஒருவர் தோன்றினார். அவர் சொன்னார், நான் தான் இயேசு கிறிஸ்து, பயப்படாதே, உன் நாட்கள் நிறைவேறவில்லை, நீ திரும்பி போ என்று சொன்னார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஐயா. ஐயோ, என் கால் நசுங்கி இருக்குதே, நான் எங்கே கிடக்கிறேன் என்று புலம்பினார். அவள் எடுத்துக்கொண்டு போய் நசுங்கி போன காலை மட்டும் வெட்டி எடுத்து செயற்கை காலை பொருத்தி அவரை அனுப்பிவிட்டார். அவர் சொல்லுகிறார், ஐயா, என்னைக்கு இந்த உலகத்தில் கண்ணை மூடுவேன், என்னைக்கு போய் அந்த பாக்கிய முகத்தை பார்ப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. எனக்கு மரணத்தை பற்றிய பயம் இல்லை என்று சொன்னார். ஆம், நமக்கு மரணத்தை பற்றிய பயம் இல்லை. காரணம், இயேசு சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன். மரண நேரம் வரும் பொழுது நான் உங்கள் அருகே தோன்றுவேன், நானே உங்களை அழைத்து செல்வேன் மோட்சத்திற்கு என்று சொல்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, அதுதான் இயேசுவின் பாசம். அவரை உள்ளத்தில் நாம் இடம் கொடுத்து வாழ வைக்கும் பொழுது, மரண நேரம் வரும்பொழுதும் அவர் நம்மை பாதுகாப்பார். மரண நேரம் வரும் பொழுது அது ஒரு இன்பமான அனுபவம். உலகை விட்டு போகிறேன், மோட்சம் போகிறேன், நான் அவரிடம் போய் இருப்பேன் என்ற ஒரு இனிய அனுபவம் தான் அது. மரண பயம் என்றும் நம்மை விட்டு இன்று இரவு அகலும். இன்று இரவு எத்தனை பேர் கருணை கடலே என் உள்ளத்தில் வந்து தங்கும், என் உள்ளத்திலே வசித்தருளும், எனக்கு மரண பயம் வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ, அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அவர் தங்குவார். மரண பயம் இன்று உங்களை விட்டு நீங்கும். இன்று அதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் இந்த நன்மைகள் அத்தனையும் பெற்று அனுபவிக்கப் போகிறீர்கள். ஆம், தாழ்வில் நம்மை நினைப்பவர் இன்று நமது மத்தியில் வந்திருக்கிறார், நம் மத்தியில் உலாவி இருக்கிறார். ஒரு அழகிய பாடல் ஒன்று பாருங்கள். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நாமும் பாடுவோம், நீ என்னோடு இருக்க வேண்டும், 24 மணி நேரம் நீ என்னோடு இருக்க வேண்டும், எனக்குள் இருக்க வேண்டும், எனக்கு அப்பொழுது தாழ்வெல்லாம் வாழ்வாகும் என்று பாடுவோமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இன்று இரவு தேவாதி தேவன் தம்மை தாழ்த்தி தம்முடைய தோற்றத்தை மாற்றி தம்முடைய பரிசுத்தத்தின் தனி நிலையை மாற்றி நமக்கு பரிசுத்தத்தை கொடுப்பதற்காய், நம்முடைய பசி தாகத்தை தீர்ப்பதற்காய், பாவத்தின் மேல் வெற்றியை நமக்கு தருவதற்காய் இறங்கி வந்தாரே. இன்று இரவு நாம் அவரை கூப்பிடுவோம். எத்தனை பேருக்கு இன்று தங்கள் தாழ்வில் இருந்து விடுதலை வேண்டும்,
பாவத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை வேண்டும், நோயிலிருந்து விடுதலை வேண்டும். உங்களுக்கு தேவையானது ஒன்றே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணுலகில் இருந்து தரித்திரராக தன்னை மாற்றி தன்னை வெறுமையாக்கி இறங்கி வந்த தேவாதி தேவன்தான் இயேசு என்ற பெயரில் உலாவின அவர்தான் நமக்கு வேண்டும். அவரை கூப்பிடுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் கூப்பிடுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அவர் வேண்டுமோ நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு நீர் வேண்டும். நீ இல்லாத நாளெல்லாம் நாள் இல்லை, நீ இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வில்லை அப்பா. நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். இயேசு சுவாமி, நீர் எனக்கு வேண்டும், என் உள்ளத்தில் வாரும் என்று கதறி அழுவோம் பிரியமானவர்களே. ஒவ்வொருவரும் கதறி அழுவோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பம். இன்று இரவு ஒவ்வொருவரையும் தொடுவது அவருடைய விருப்பம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வறுமையை மாற்றி போடுவது அவருடைய விருப்பம். பாவத்தை மாற்றி போடுவது அவருடைய விருப்பம். பரிசுத்தத்தை தருவது அவருடைய விருப்பம். பரிசுத்த ஆவியை தருவது அவருடைய விருப்பம். அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தருவது அவருடைய விருப்பம். நோய்களில் இருந்து விடுதலை செய்வதற்குடைய விருப்பம். மரணத்தின் மேல் ஜெயத்தை கொடுப்பதற்குடைய விருப்பம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அவர் வேண்டும்? ஒருவராவது வெட்கப்படக்கூடாது, ஒருவராவது வெட்கப்படக்கூடாது, ஒருவராவது வெட்கப்படக்கூடாது, ஒருவராவது வெட்கப்படக்கூடாது, ஒருவராவது வெட்கப்படக்கூடாது, ஒருவராவது வெட்கப்படக்கூடாது. நாம் இன்று இரவு விரும்பி தேடுவது தேவனை, காணக்கூடாத இறைவனை, அதரிசனமான தேவனை. அவரைத்தான் நாம் தேடுகிறோம். ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை நீக்கும் ஐயா. எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும். நான் உம்மை சுமக்க வேண்டும், நான் உம்மை சுமக்க வேண்டும். என் உள்ளத்தில் நீர் வர வேண்டும். உள்ளத்தை திறவுங்கள், இருதயத்தை திறவுங்கள், வாயை திறவுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா! 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 ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! நான் உங்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், என் தூய்மையின் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. நமக்கு தராமல் போவாரா? தராமல் போவாரா? தராமல் போவாரா? தராமல் போவாரா? பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் நிரப்புவார். இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவார், ஒவ்வொருவரையும் நிரப்புவார். ஹல்லேலூயா! 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 ஒவ்வொருவரையும் நிரப்புவார். பாவத்தை கண்டு பயப்படாதிருங்கள், பாவத்தை கண்டு பயப்படாதிருங்கள். இன்று இரவு உங்களுக்கு அவர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா! ஒவ்வொருவர் மீதும் அவர் தன் ஆவியை ஊற்றப் போகிறார். கேளுங்கள் அவரிடம், எனக்கு பாவத்தின் மேல் வெற்றி வேண்டும், பாவத்தின் மேல் எனக்கு வெற்றி வேண்டும் ஐயா, என்னை நிரப்பும், எனக்குள் வாரும். ஹல்லேலூயா! யார் இந்த பரசுராமன்? பரசுராமன், உன் பெயர் திரும்ப 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 மேல் வந்து கொண்டிருக்கிறது. பரசுராமன், எனக்கு ஆண்டவரே நீரே கதி, உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை, இல்லையானால் நான் செத்து போக வேண்டியதுதான் என்று புலம்பும் பரசுராமன். அன்பு இயேசுனை ஆசீர்வதிக்கிறார், இயேசுனை ஆசீர்வதிக்கிறார். பரசுராமன், உன் மீது வல்லமை இறங்கி வருகிறது. பரமேஸ்வரி, வாழ்க்கையில் ஒரே கஷ்டம், குடும்பத்தில் ஒரே கஷ்டம், அன்பே உனக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை. பரமேஸ்வரி, ஐயோ நான் செத்து போனால் நலமாய் இருக்கும் என்று எண்ணினாய். ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார், உன் அருகே தோன்றுகிறார். பரமேஸ்வரி, உன் அருகே அவர் தோன்றுகிறார், உன் கண்களை திறக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை உண்மையில் ஊற்றுகிறார். இப்பொழுது
ஊற்றுகிறார். நீ மடிய வேண்டாம், தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம், உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கும் இயேசுவின் பிரசன்னம் உலாவிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அன்பு தம்பி ஹெர்பர்ட் பரிசுத்த ஆவிக்காய் காத்து கலங்கி இருக்கும் ஹெர்பர்ட், இயேசுவை நிரப்புகிறார், இயேசுவை நிரப்புகிறார். அன்பு மகள் ஆலிஸ் பரிசுத்த ஆவியின் மேல் இறங்கி வருவதை காண்கிறேன். ஜெசி, உனக்கு வேறு பெயர்கள் உண்டு, ஜெசி என்று எல்லாரும் கூப்பிடுகிறார். ஜெசி, receive the Holy Spirit now. Jesse, receive the Holy Spirit. You are a desperate woman. Desperate. Receive the mighty power of the Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. பால்மர் இயேசுவின் ஆவியை பெற்றுக்கொள். நன்றி அப்பா. பாகீரதி, உன் மீது இயேசு தம் ஆவியை ஊற்றுகிறார், உன் கலக்கமெல்லாம் மாறி போகிறது. பார்வதி, உன் மீது இயேசு தன் ஆவியை ஊற்றுகிறார். பார்வதி, உன் கவலையெல்லாம் முடிந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தம்பி பாஸ்கர், மழை போல உன் மீது ஆவியை தேவன் ஊற்றுகிறார். கலங்கி தவிக்கும் பாஸ்கர், தலையிலிருந்து கால் வரை உனக்கு சுகமில்லை. ஐயோ, சோர்ந்து போன உன் மீது இயேசு தம் ஆவியை ஊற்றுகிறார் இப்பொழுது. அன்பு மகள் லீலா, இயேசு தன் ஆவியின் மீது ஊற்றுகிறார் இப்பொழுது. அதை பெற்றுக்கொள். எங்கும் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி வழிகிறது பிரியமானவர்களே. எல்லா இடத்திலும் ஒவ்வொரு அருகிலும் வாயை திறவுங்கள், உள்ளத்தை திறவுங்கள். எனக்கு கிடைக்குமா என்று எண்ணாதிருங்கள், எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரா என்று எண்ணாதிருங்கள். ஒவ்வொருவருக்காகவும், தாழ்வில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும், பாவத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தத்தை கொடுக்கவே அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய தூய்மையான ஆவியினால் உங்களை நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அன்பு மகள் ரூபா, உன்னை இயேசு நிரப்புவதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கும் அவர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார், என்றும் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். ஷீலா, receive the mighty Holy Spirit. நன்றி அப்பா. எங்கும் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். அநேக கல்லூரி மாணவிகள் மீது இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவதை நான் பார்க்கிறேன். நீங்கள் ஒழுங்காக ஜெபம் செய்து வருகிறீர்கள். கல்லூரியிலும் கூட நீங்கள் கூட்டமாக கூடி ஜெபிக்கும் மாணவிகளை நான் பார்க்கிறேன். இயேசு உங்களை நிரப்புகிறார். இப்பொழுது இயேசு உங்களை அளவில்லாமல் நிரப்புகிறார். ஐயோ, பாவம் என்று பதறி அழுவீர்கள். இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை இப்பொழுது நிரப்புகிறார். அநேக மாணவிகள் மீது இயேசு தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். அதில் ஒரு தலைவியான மாணவியின் பெயர் டெய்சி. அநேகரை வழி நடத்தினார். இயேசு உன்னையும் உன் குழுவையும் நிரப்புகிறார் இப்பொழுது பரிசுத்த ஆவியினால். ஹல்லேலூயா. எங்கும் வாலிபர்கள் மீது, வாலிப பெண்கள் மீது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். இதுவே நேரம். பாவம் இல்லாமல் வாழ இதுவே வழி. நிரப்புகிறார் இப்பொழுது, நிரப்புகிறார். நன்றி அப்பா, நன்றி 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 இயேசு சுவாமி, நன்றி. ஒவ்வொருவரை நிரப்புகிறார் பிரியமானவர்களே. நன்றி அப்பா. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, வாக்கு மாறாத தெய்வ குமாரனே, உடைய அன்பு கரங்களை ஒவ்வொருவர் மீதும் வையும் அப்பா, ஒவ்வொருவர் மீதும் வையும். ஒவ்வொருவரை நிரப்பும் இப்பொழுது, ஒவ்வொருவரை நிரப்பும். ஒருவராது உம்முடைய ஆவியானவர் இல்லாமல் போகவே கூடாது. நிரப்பும், 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 நிரப்பும். மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று சொன்னி, ஊற்றும், ஊற்றும். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும், ஊற்றும் இயேசு சுவாமி, ஊற்றும். ஒருவராவது பெறாமல் போகவே கூடாது, ஒருவராவது பெறாமல் போகவே கூடாது. ஊற்றும்.